வணக்கம் மேடம். பாமக நிறுவனர் இன்னைக்கு அரசியல்ல இருந்து ஓய்வு பெறணும் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டு கால அந்த அரசியல் பயணத்தை எப்படி பாக்குறீங்க மேடம் நீங்க? மிக முக்கியமான பயண காலம் ஒரு ஐயாவுடையது. தமிழக அரசியல் எந்த தளத்தில் நகர வேண்டும் என்று தீர்மானித்ததில் பாமகவுடைய பங்கு மிக முக்கியம். எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு அந்த தீர்மானத்தை முன்வைத்தது மருத்துவர் ஐயாவுடைய சிந்தனையும் செயல்பாடும். அதுல ஒரு சின்ன மாற்று கருத்து கூட இருக்க முடியாது. 2 திராவிட கட்சிகளும் எந்த திசையை நோக்கி நகலுங்கிறதுல பாமக பல விஷயங்கள் இன்னைக்கு சமூக நீதியாக இருக்கட்டும், மதுவிலக்கு கொள்கையாக இருக்கட்டும், கல்வியில இடஒதுக்கீடு இருக்கட்டும், எல்லா சமுதாயத்திற்குமான அருந்ததிற்கான இடஒதுக்கீடு, இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு, எஸ்டிக்கான இடஒதுக்கீடு, இப்படி பாமகவினுடைய எல்லா வெற்றிகளும் மருத்துவரின் சிந்தனை வழியில இருந்தது. உண்மையாக சின்புற்று இருக்கிற மருத்துவர் ஐயாவின் மனசு அதனோட இதை நாங்க புரிஞ்சு கொள்ள முடிகிறது. அவருடைய இந்த அறிவிப்பு எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் எங்களிடமிருந்து விலகவில்லை. அரசியல் பேச மாட்டேன்னு அவர் சொன்னாலும் அவருடைய அத்தனை சிந்தனைகளையும் படியெடுத்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஐயாவின் தொடர்ச்சியாக ஓடத் தொடங்கி இருக்கிறாரு. அது மிக முக்கியமானது. அதனால இது ஐயாவின் உடலுக்கான ஓய்வு தானே ஒழிய மனதுக்கான ஓய்வு இல்லை. இவ்வளவு காலம் மக்களுக்காக கவலைப்பட்ட அவர் மனது கொஞ்சம் அமைதி கொள்றதுங்கிறது தேவையான ஒன்றாக நான் பார்க்கிறோம். 1991 தொடங்கிய அந்த பாமக அரசியல் பயணத்துல 2026 வரைக்கும் தொடர்ச்சியாக பாமக சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் இடம்பெற்றிருக்காங்க. ஒரே ஒரு தேர்தல் மட்டும். அது போக 6 மத்திய அமைச்சர்கள் 6 பேர் இடம்பெற்றிருக்காங்க. இந்த ஒரு அரசியல் தன்னை ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்க அவருடைய அந்த சுறுசுறுப்பு எப்படி பாக்குறீங்க மேடம்? வேற யாராலையும் திட்டமிட முடியாத செயல் திட்டங்கள். சில சமயங்களில் தனித்து போட்டிட்டு 4 தொகுதிகளை வெற்றி பெற்ற வரலாறுலாம் இருந்தது. அதுதான் இதுவரைக்கும் மற்ற கட்சிகள்லாம் அதிமுக திமுகவே கூட்டணி இல்லாம களத்துல நின்னது கிடையாது. அப்படி இருந்த நேரத்துல கூட்டணி இல்லாம தனித்து நிக்கிறத முதல்ல முடிவெடுத்தது பாமக தான். அதுக்கப்புறம் தான் நாம் தமிழர் கட்சி இதெல்லாம் அந்த முடிவுகளுக்கு வராங்க. பாமக அப்படியான ஒரு களத்தை காட்டுது. இன்னும் சொல்ல போனா மக்களுக்கான என்ன செயல் திட்டம் செய்யணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா வரையறுத்து களமாடுனதுல ஐயாவோட பங்கு மிக மிக முக்கியமானது. திரை அரசியலை தாண்டி பாமக இன்னைக்கு 2026 பாமக இருக்கிற தொண்டர்கள் இருக்கிற அத்தனை பகுதிகளும் கொஞ்சம் கூட சலனம் இல்லாம நின்றுக்குது அப்படின்னா ஐயா கொடுத்திருக்கிற போராளி மனதுதான் அந்த பாட்டாளி சொந்தங்களை திரைக்கவர்ச்சிக்குள்ள சிக்க விடாம வச்சிருக்குது. அந்த வகையில ஐயாவுடைய ஒவ்வொரு செயல் திட்டமும் இவ்வளவு பேர் மனசுலயும் ஊடாடி இருக்கு. ஏன்னா இப்ப சினிமா கவர்ச்சியை பார்த்து நீங்க ஓ அப்படின்னு சொல்றதெல்லாம் தாண்டி தைலாபுரம்ங்கிற ஒரு தோட்டத்துக்குள்ள இருந்து மக்கள் பணி ஆற்றுதல கவனத்துல வச்சு அவர் பின்னாடி இத்தனை லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறாங்க பாத்தீங்களா. இதுதான் மிக முக்கியமானதுன்னு நான் பாக்குறேன். இதுக்கு ஈடு இணையே கிடையாது. இது சமத்துவம், சனநாயகம், சமூக நீதி அந்த கொள்கையை அடுத்த கட்ட தலைவர் அதாவது அன்புமணி ஆகட்டும் அல்லது நீ அடுத்த இடத்துக்கு எப்படி எடுத்துட்டு போறீங்க மேடம் அந்த கொள்கையை? அதுதான் முழு மூச்சாண்ட கொள்கை. இன்னைக்கும் சமூக நீதிக்கான இடம் இல்லாம இருக்கு. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து எல்லாருக்குமான பங்களிப்பு வேலையிலும் கல்வியிலும்ங்கிறது இன்னைக்கும் இல்லாம இருக்குது. அப்ப அதை இன்னும் நம்ம நிறைவேற்றுறதுக்கு போராட வேண்டிய களத்துல இருக்கிறோம். மக்கள் இதை பாதுகாக்க வேண்டிய கடமை ஒண்ணு நம்ம கையில இருக்குது. விவசாயம் சரியா இருந்தா இங்க சமத்துவம், வாழ்வாதாரம் எல்லாம் நல்லா இருந்தா சமத்துவத்தோட வாழ தொடங்குவான். ஆனா இங்க மேகதாட்டு அணை கட்டுறது மூலமாக முழுக்க அப்படி டெல்டா பகுதி பூரா நம்ம வஞ்சிக்கப்படக்கூடிய நிலைமைக்கு வரோம். தமிழகமே வஞ்சிக்கப்படக்கூடிய நிலைமைக்கு வரோம். இதையெல்லாம் களத்துல நின்று போராடிட்டு இருக்கிற இயக்கமா பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது. ஐயா உருவாக்கிய அந்த சமூக நீதி, சமத்துவம், சனநாயகம், காரல் மார்க்ஸ், பெரியார் இந்த கொள்கைகளை இன்னும் தாங்கி பிடித்து கொண்டு இருக்கிற அது ஐயாட்ட இருந்து அந்த கனலை வாங்கி கொண்டு, ஏன்னா அக்னிதான் முக்கியமானது பாமகவோட வன்னியர் அந்த கனலை ஏந்தி கொண்டு நாங்கள் அடுத்த தலைமுறையை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறோம். நன்றி மேடம்.